அந்த சமயத்தில் தான் வந்து டிஎஸ்பிக்கு ஒரு சாதாரணமாக வந்து ஒரு கேஸ் விஷயமா போகிற ஒரு அதிகாரி திடீர்னு நீதிமன்றம் ஒரு கைதுன்னு சொன்ன பிறகு அவரும் ஒரு பதட்டத்தில் என்ன செய்யுதுன்னு அறியாமல் அங்கே இங்கே ஓடுற டைமில் வந்து அவர் வெளியில் வந்துடுறாரு. வரப்போ காவல்துறையோடு வெளியில் வரும்போது ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே காவல் வண்டி இல்லைங்க அப்படின்னு சொன்ன பிறகு நீதியரசு ஐயா என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து என்னுடைய வண்டியிலேயே வந்து அங்கே இருக்க கிளை சிறை, அந்த நீதிமன்ற வளாகத்திலே இருக்கக்கூடிய அந்த கிளை சிறையை வந்து அவர் ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாங்க. சரி சொல்லிட்டு இவர் வந்து ரிமாண்டுக்கு வந்து நீதியரசு ஐயாவுடைய கார்லேயே வந்து கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் அந்த சிறை காவலர் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாக வந்து சிறைசாலைக்கு வரும்போது என்னென்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லைன்னா யாருமே வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. யாராவது வந்து என்னென்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து நீதிமன்றத்தில் நீதியரசு கொடுத்த வழக்கு. பொதுவாக வந்து ஒருத்தர் தவறு செய்தாங்க, ஒரு குற்றவாளின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போவாங்க. மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃபிட்னஸ் சான்றிதழ் வாங்கிட்டு அந்த டாக்டர் கொடுக்க வேண்டிய அந்த சான்றிதழ் எடுத்துகிட்டு வந்து தான் நீதிபதி முன்னாடி வந்து நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டிட்ட பிறகு நீதியரசு வந்து கரெக்டான அவர் வந்து சிறைக்கு அனுப்பலாமா இல்லையான்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுவாங்க. ஆனால் இந்த இதில் என்னன்னா, நீதிபதியே உடனடியாக கைது செய்யப்பட்டதுன்னு சொன்னதுனால சிறை அதிகாரிகள் வந்து நீங்கள் போயிட்டு மருத்துவ சான்றிதழ் வாங்கிட்டு வந்தால் தான் நான் வந்து ரிமாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி வந்து அனுப்புகிறாங்க. அது வர வழியில் என்னென்னா, அவருக்கு வந்து நெஞ்சு வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து என்னென்னா, ஒரு அதிர்ச்சியான சம்பவங்கள் ஏற்படும் போது நெஞ்சு வலி ஏற்படுறதுக்கான நிறைய அரசியல் தலைவர் பார்த்துருக்கலாம், தொழிலதிபர்கள் பார்த்துக்கலாம். அவங்க வந்து ஒரு சடன்லி ஒரு ஷாக்கில் என்ன பண்ணுவாங்க, நெஞ்சு வலி ஏற்படும். அது வந்து இயல்பு தான். அப்படி இருக்கும்போது என்னென்னா, மருத்துவமனைக்காக அவர் அழைச்சிட்டு போகிறாங்க. இதுக்கு இடையில என்ன பண்ணுறாங்கன்னா, மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் வந்து உடனடியாக வந்து நம்மளுடைய உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி ஐயா சதீஷ்குமார் முன்னாடி ஒரு அவசர வழக்கா எடுத்துக்கிறாங்க. அதனுடைய கண்காணிப்பாளர், மாவட்ட கண்காணிப்பாளர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வழக்கை வந்து விசாரித்து இதை வந்து உடனடியாக வந்து இவருக்கு வந்து பிணை தரணும் அப்படின்னு உத்தரவிட்டு, இதில் வழக்கு விவரங்கள் எனக்கு உடனடியாக நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் ஐயா வந்து உத்தரவு போடுறாரு.